200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. தேவையான தண்ணீரை வேண்டுன்றதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். அது இல்லாமல் வாரியத்துக்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடியும். தீர்வு சார் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது வந்து வாரியம்ன்றது அமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆணையம்ன்றனால சரி அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். இல்ல பரிந்துரை தான் பண்ண முடியும். அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. வெற்றி கழக அரசு வந்து என்ன கேட்க போறீங்க? வாரியம் கேட்க போறீங்களா இல்ல என்ன மாதிரி? இல்ல வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணி திறக்கிறதுக்கான இதை வந்து கொண்டு வரோம். வாரியத்திற்கு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை. நமக்கு தேவையான தண்ணீரை வேண்டுன்றதெல்லாம் நம்ம கேட்க போறோம். அது இல்லாமல் வாரியத்திற்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனி சார். மேகதாது எல்லாமே தனித்தனியாக வழக்கு தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும். ஸோ அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். தண்ணி கொண்டு வந்துருவாரு. இல்ல கண்டிப்பா இதுதான் நமக்கு இருக்க வழி. அந்த வழியை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்ய போறோம். அவங்க தண்ணி திறந்துருவாங்க உடனே, அப்புறம் நீங்க விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான 17 டிஎம்சி இருக்கு. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு கடந்த 3 மாதத்துல வந்த மழையில் அதில் ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்கு. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநிலை மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்க அரசியல் அவங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷமா அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்க செயல்படுறதா நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னு முதல்வர் வந்து வெளியிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் அந்த மாதிரி அசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சைடுல இருந்து இல்ல பண்ண முடியல, குறுவை பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் தரப்பு இல்ல ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்ல 1 மந்த் ரீடிங் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட அசஸர் இல்ல. ஸோ இது இப்போ நாங்கள் லாஸ்ட் 1 வீக் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த டேட்டா வெளியிடப்படும். இது வரைக்கும் 15,000 இன்னைக்கு வரோட 15,000 பேருக்கு கனெக்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100 பேருக்கு மட்டும்தான், குறைந்தபட்சம் 100 பேருக்கு மட்டும்தான் மிஸ் மேட்ச் இருக்கு. அந்த மிஸ் மேட்ச் எதுக்குன்னா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, டோர் லாக் இருந்த இடத்துல அவங்க வந்து ரீடிங்கை அப்ராக்சிமேட்டாக போட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 15,000 கனெக்ஷனை வேலிடேட் பண்ணதில் நீங்கள் வந்து நமக்கு 100 பேருக்கு தான் இருக்கு. மீதி அதே மாதிரி 3,70,000 இதெல்லாம் சஸ்பீஷியஸ்னு, அதாவது அதிகமாக வந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து மின்சார வாரியம் அவர்களாகவே வந்து இந்த ரீஅசஸ்மெண்ட் தொடக்குறாங்க. ஏன்னா நிறைய சமூக ஊடகங்கள்ல பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் வந்தது. எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, அதாவது இவ்வளவு கம்ப்ளைண்ட் வரல. ஸோ இந்த ரீஅசஸ்மெண்ட் முடியும். ஏன்னா இப்போ நேற்று வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 0.05 அந்த லெவலுக்கு தான் வந்து மொத்தமான கனெக்ஷன்ஸ்ல 15,000 கனெக்ஷன்ல 100 தான் வந்திருக்கு. ஸோ அது இந்த மிஸ் மேட்ச் வந்து நார்மலாக டோர் லாக் இருக்கிற இடத்துங்கள்ல அவங்க போறப்ப வரக்கூடியது தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பூதாகரமாக எதிர்கட்சி எல்லாம் சொல்ற அளவுக்கான இல்லை. இது நார்மலா தான் இருக்கு. இருந்த ரீடிங் கரெக்டா தான் இருக்கு. எங்கேயுமே உறுத்தப்படல. எல்லாமே டிஜிட்டலைசேஷன். பாருங்க எங்கேயுமே இல்ல 200 யூனிட் இல்ல 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. எந்த இடத்துலயும் உயர்த்தப்படவில்லை. உங்களுக்கு மின் கட்டணம் வந்து இப்போ 200 யூனிட் வந்து நீங்க 1800 யூனிட் கன்சம்ஷன் இருக்கப்போ 200 யூனிட்டுக்கு நீங்க ஒரு 200-300 ரூபாய் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே இதில் நீங்க வந்து 1800 யூனிட் போறப்போ 16,000-17,000 வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லாப் டாரிஃபுக்குரிய சேஞ்சஸ் தான் தவிர்த்து எங்கேயுமே உயர்த்தப்படவில்லை. உயர்த்தப்படவில்லை. கண்டிப்பா உயர்த்தப்படவில்லை. ஏன்னா இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. ஏன்னா அந்த அதையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. எந்த இடத்துல மிஸ் மேட்ச் இல்ல. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். ஏன்னா கையில மேனுவலா பண்றதுல எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். செயலி அப்டேட் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கட்சி கலர் கொடி வருதுன்னு சொல்லி திமுக தொடர்ந்து எது பண்ணாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறோம் சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. அந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வந்து முதல்ல அது அந்த இன்டென்ஷன்லாம் பண்ணலாம். அந்தந்த கழகத்தில் அவங்களுக்கு என்ன எப்படி மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, எந்த மாதிரியான கலர் வந்தால் மக்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி. அது அந்தந்த இதில் அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இப்படி தான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்னைக்கு இப்போ எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல உலகம் முழுசும் போச்சு. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்ல எப்போ திமுக இன்னைக்கு வந்து என்ன அதுல யாரு முன்னெடுக்கிறா? ஸ்டாலினா இல்ல உதயநிதியா? 2 பேர்ல யாரு முன்னெடுக்கிறா சொல்லுங்க.
ஸ்டாலினுக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, உதயநிதிக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க கட்சியிலயும் என்ன நடக்குன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் ஊர்ல இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க 2 பேர்ல யாருமே முன்னெடுக்கல. வேற யாராவது ஒருத்தவங்க சைட்ல சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சார் இன்னும் மின்தடை இருக்கு சார், மின்தடை இன்னும் இருந்துட்டே இருக்கு. மதுரையில இன்னும் நிறைய இல்ல மின்சார தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல சீரமைக்கிற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, சரி சரி வேலை நடந்துட்டு இருக்கு. இல்ல என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ நிதி ஆராய்ஞ்சு கண்டிப்பா என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ கண்டிப்பா அனைத்தும் செய்யப்படும். வேளாண் மின் இணைப்பு கூட இன்னும் விவசாயிகள் காத்திருக்காங்க. வேளாண் மின் இணைப்பு பத்தி ஒண்ணு சொல்லிடுறோம். என்னன்னா 2000 அப்படியே சொல்லிடுறோம். சரி, வேளாண் மின் இணைப்புல 2013 இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறம் 2013 இருந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு வேளாண் மின் இணைப்புகள்ல. ஸோ ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லயும் போன வருஷம் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ 50,000 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 50,000 வந்து அந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட்ல எக்ஸிஸ்டிங் பழசை க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து மொத்தமா எவ்வளவு பெண்டிங் இருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல தக்கல்ல வாங்கியிருக்காங்க, தக்கல்ல 2019 ஒவ்வொரு வருஷம் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸோ மொத்தம் இப்போ இது வரைக்கும் 73,000 கனெக்ஷன்ஸ் வேளாண் மின் இணைப்புகள் பெண்டிங் இருக்கு. அதுல ஃப்ரீ அதாவது நார்மல் இதுவும் தக்கலும் சேர்த்து ஸோ எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லி ஆராய்ஞ்சு கண்டிப்பா அப்ரூவல் பேர்ல இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண போறோம். கண்டிப்பா முடிஞ்ச போது சொல்றோம்.